Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆதர் நேயர்களுக்கு வணக்கம். விவசாயத்தில் புறக்கணிக்கப்படும் தமிழகம் இந்த தலைப்புல தான் இந்த காணொளி இருக்க போது. மறக்காம முழுமையா பாருங்க. தமிழக மக்கள் தங்கள் கட்சிக்கு ஆதரவு தரலன்ற ஒரே காரணத்துக்காக பாஜக அரசு தொடர்ந்து தமிழகத்தை மாற்றாந்தாய் போலதான் நடத்திக்கிட்டு வருது. சிறுபிள்ளைத்தனமான இந்த மனோபாவம் நாடறிந்த உண்மை. ஆனா அண்மையில போடப்பட்ட மத்திய பட்ஜெட்ல இது மேலுமே வெட்ட வெளிச்சமாக இருக்கு. நம்மளுடைய தமிழகத்தை பெயரை கூட குறிப்பிடுறதுக்கு மத்திய அரசு தயாரா இல்ல. நீண்ட நெடிய பக்கங்களை கொண்ட இந்த பட்ஜெட்ல தமிழகம் என்ற வார்த்தை மிக கவனமா தவிர்க்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். தமிழகம் மீதான மத்திய அரசோட அணுகுமுறை கடந்த பட்ஜெட்டை காட்டிலும் இந்த முறை ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு நிறைய அரசியல் வல்லுநர்கள் ஏற்கனவே விமர்சித்திருக்காங்க. கிராமங்கள் தான் நமது நாட்டோட இதயம் அப்படின்னும் விவசாயம் தான் நமது முதுகெலும்பு அப்படின்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. இதே போலதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய கிராமங்களும் இந்தியாவிற்குட்பட்டதுதான். ஆனா மத்திய அரசு பார்வைக்கு என்னமோ நமது தமிழக கிராமங்கள் புலப்படவே இல்லை. நமது தமிழக விவசாய நிலங்களும் அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. அதனாலதான் என்னமோ இந்த பட்ஜெட்ல தமிழக கிராமப்புற வளர்ச்சிக்கு எந்த ஒரு திட்டமோ வேளாண் திட்டமோ ஒதுக்கப்படவே இல்லை. விவசாயத்தோட முக்கிய ஆதாரமான நீர் மேலாண்மை திட்டங்களும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவே இல்லை. ஆனா அதே நேரம் பெரும்பாலான வட மாநிலங்கள் அப்புறம் மத்திய அரசுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பீகார், ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு பல சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாநிலங்கள் கேட்டதுக்கு ஏற்ப மிகப்பெரிய தொகை வாரி வழங்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த பாகுபாடு? எதற்கு இந்த பாரபட்சம்? மத்திய பாஜக அரசு தமிழகத்துக்கு மீதான இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மைக்கு ஒரு முடிவே கிடையாதா? நம் தமிழகம் இந்தியாவிற்குள்ளதான் இருக்கு, அது என்ன அண்டை நாடா இப்படின்னு நமக்கு நிறைய கேள்வி கேட்க தோணும். ஏற்கனவே இது போன்ற வேதனை குரல்கள் நமது மாநிலம் முழுவதுமே ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னும் தமிழகத்தோட நிலைமை மாறவே இல்லை. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு திட்டம் என்றாலும் அது பெரும்பாலும் வட மாநிலங்களுக்காக தான் இருக்கு. நம் தமிழகம் பறந்து விரிந்த நெல் விவசாய பரப்பளவை கொண்டிருக்கும் போதிலும் அதற்கான சிறப்பு தொகுப்பு திட்டங்கள் எதுவுமே மத்திய அரசால இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்படவே இல்லை. குறிப்பா நமது தமிழகம் தொடர்ந்து உரத்தட்டுப்பாட்டுல சிக்கி தவிக்குது. அதற்கு இந்த பட்ஜெட்லயோ எந்த நிவாரணமும் அளிக்கப்படல. பயிர் காப்பீடு திட்டம் குறித்த எந்த ஒரு அறிவிப்போ தரிசு நில மேம்பாடு குறித்த எந்த திட்டங்களோ இந்த அறிவிப்புல இடம்பெறவே இல்லை. மத்திய அரசோட பொது பட்ஜெட்ல தமிழக வேளாண் துறை தொடர்பான திட்டங்கள் தவிர்க்கப்பட்டது போல நிறைய திட்டங்களுக்கான அறிவிப்புகளோ இந்த பட்ஜெட்ல இடம்பெறல. சென்னையோட 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம், அப்புறம் மதுரை, கோவையில தொடங்கப்படும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு குறித்த எந்த அறிவிப்போ இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்படல. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் தமிழகம் கடுமையான வெள்ள சேதங்களை சந்தித்ததால அதற்கான நிவாரணம் கோரி தொடர்ந்து முறையீடு செய்தும் அது பத்தியும் இந்த பட்ஜெட்ல எதுவுமே சொல்லல. இது மாதிரி நிறைய கோரிக்கைகளை நாமளும் முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தை உயர்த்தணும், ஏற்கனவே தமிழகத்துக்கு நிலுவையில் இருக்கிற பாக்கி தொகையை வழங்கணும் அப்படின்னு தமிழக அரசு நிறைய கோரிக்கை விடுத்தும் மத்திய பட்ஜெட்ல இத பத்தி எல்லாம் எதுவுமே கண்டுகொள்ளல. சூரிய மின்சக்தி திட்டம், மீனவர் நல தொடர்பான திட்டம் போன்றவையும் இடம்பெறாதது தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரும் ஏமாற்றத்தையே உண்டாக்கி இருக்கு. இது மட்டுமில்ல, மிக்சம், பெஞ்சல் போன்ற புயல்களால தமிழகத்துக்கு ஏற்பட்ட பேரழிவுக்கு 40,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி கேட்கப்பட்டுச்சு. ஆனா இதுல 1% கூட மத்திய அரசு இன்னுமே தமிழகத்துக்கு கொடுக்கல. நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் வீடுதோறும் குடிநீர் இணைப்பு திட்டத்திற்கு 4,142 கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில மத்திய அரசு நமக்கு வழங்கி இருக்கிற தொகை வெறும் 732 கோடி ரூபாய் தான். இதை வச்சுட்டு நமது மாநிலம் முழுவதும் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொண்டு வருவது சாத்தியமே இல்லை. ஆனா அதே நேரம் இந்த திட்டத்துக்கு கீழே நிறைய மாநிலங்களுக்கு தேவைப்படும் தொகையை உடனுக்குடன் வழங்கியிருக்காங்க. அதனாலதான் நமது தமிழகம் மட்டுமே மத்திய அரசோட பார்வையில மாற்றாந்தாய் பிள்ளையாதான் பார்க்கப்படுது. கூட்டாட்சி நடைமுறை கொண்டு இந்தியால மாநிலங்கள் பாரபட்சமா நடத்தப்படுவது எந்த வகையிலுமே ஏற்க முடியாது. மாநிலங்கள் இல்லை என்றா மத்தியில கூட்டாட்சியே கிடையாது அப்படின்றத மத்தியில் ஆள்பவர்கள் யோசிச்சு பார்க்கணும். இதுதான் தமிழகத்தோட வலுவான கோரிக்கை. இந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்குதா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.